வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான கீரைகளை எடுத்துக்கொள்ளணும், அப்படி அவங்க எடுத்துக்கொள்ளும் போது எப்படி எல்லாம் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைய ஆரம்பிக்குது, கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ கீரைகளில் நார் சத்துக்களினுடைய அளவு வந்து மிக மிக அதிகமாக இருக்குங்க. மற்ற உணவுகளை நம்ம கிலோ கணக்கில் எடுத்துக்கொண்டாலுமே மிக கொஞ்சமாக தான் நமக்கு வந்து நார் சத்துக்கள் கிடைக்கும். ஆனால் நம்ம 50 கிராம் கீரைகள் இருந்து மட்டுமே 30 கிராம் அளவுக்கு நார் சத்துக்களை நம்மளால் பெற முடியும். ஸோ எல்லா வகையான கீரைகளையும் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கீரைகள் எப்படி எல்லாம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துது அப்படின்றத விளக்கம் பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 7 நாள் 7 வகை கீரைகளில் முதல் நாள் வந்து நம்ம முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. முதல் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரையில் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் மிக அதிகமாக இருக்குங்க. ஸோ முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குவர்சடின் அப்படின்ற அந்த பண்பு என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸுடைய அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அத்தனை முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்களையுமே கொண்டிருக்கும். அதோடு முருங்கைக்கீரையில் குளோரோஜெனிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ இது வந்து இன்சுலினுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஹை பிளட் லெவலில் வந்து பிளட் சுகர் லெவலில் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு உங்களுக்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். அகத்திக்கீரையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே நீரிழிவு பிரச்சனைகள் வந்து விடுபட்டு விடலாங்க. ஸோ 2வது நாள் வந்து அகத்திக்கீரையை நீங்கள் சாப்பிட வேண்டும். அகத்திக்கீரை நம்முடைய உடலில் பித்தத்தினுடைய அளவை வந்து சமன்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு நம்முடைய ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி உணவுகள் எளிதில் ஜீரணமாகிறதுக்கும் உதவி பண்ணும். வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் அப்படின்றது நமக்கு வந்து குறைந்து உடல் வந்து நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் குறிப்பாக அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீரிழிவு நபர்கள் இருக்கக்கூடிய அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்கும். பார்வை மங்கி காணப்படுவது, ஒரு சிலருக்கு பார்வை இழப்பு கூட ஏற்படும். அது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பொறுத்து தான் உங்களுக்கு காணப்படும். ஸோ இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு, கண் சூடெல்லாம் அவங்களுக்கு வந்து குறைந்து கண்கள் கூட உடலை போல குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாலுமே அவங்க வந்து தங்களுடைய உணவுகளில் வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரை வந்து எடுத்துக்கிறோம். பொதுவாக நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த கண்கள் தொடர்பான பிரச்சனை மட்டும் கிடையாது, பல்வேறு விதமான நிறைய பக்க விளைவுகள் தொடர்ந்து தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு நிறைய ஏற்படும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட அடிக்கடி உண்டாகும். அதையெல்லாம் அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்தின் மூலமாக நம்மளால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரை உணவுகளை சேர்த்துக்கொள்வதை கட்டாயமாக்கிக்கிட்டிங்கன்னா நீரிழிவு பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம், நீரிழிவால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் சரி பண்ணிக்கலான்றதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. கரிசலாங்கண்ணி கீரையுமே நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதை சரி பண்ணிக்கலாம். 3வது நாள் கரிசலாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்துக்கோங்க. பொதுவாக நம்ம கரிசலாங்கண்ணி கீரையை அதிகமாக உணவுகளை சேர்த்துக்கொள்வது கிடையாது. ஏன்னா அதனுடைய மருத்துவ நன்மைகள் குறித்து பல பேருக்கு வந்து தெரியாது. அதனுடைய மருத்துவ நன்மைகள் தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கரிசலாங்கண்ணி கீரைக்கு கரிசாலை, பிருங்கராஜ், தேகரோஜம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது. அதே போல் கரிசலாங்கண்ணியில் பல வகைகளும் இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, சிவப்பு மற்றும் நீல கரிசலாங்கண்ணி. ஆனால் பொதுவாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் தான். நீரிழிவு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கரிசலாங்கண்ணி கீரையை கடையலாகவோ பொரியலாகவோ அல்லது துவையல் வடிவிலோ வாரத்திற்கு ஒரு நாள் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா தங்களுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த நர்வ் சிஸ்டம் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா அதையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். கண் எரிச்சல் உள்ளிட்டவற்றை வந்து உங்களுக்கு போக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க இந்த கரிசலாங்கண்ணி. அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது அந்த அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு அது வெளியேற்றணும் அப்படின்றது ஒரு உணர்வு. ஸோ அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றுவது, அந்த சிறுநீர் கடுப்பு, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கரிசலாங்கண்ணி கீரை வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கரிசலாங்கண்ணி கீரை சுழற்சி அடிப்படையில் நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளலாம். பருப்பு கீரை எடுத்துக்கொண்டாலுமே நீங்கள் நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். வாரத்தில் 4வது நாள் வந்து நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பருப்பு கீரையை நம்ம சேர்த்து உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. பருப்பு கீரையில் ஏராளமான விட்டமின் ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குது. அதனால தான் நமக்கு அது நீரிழிவு வியாதியை கண்ட்ரோல் பண்ணுது, பல்வேறு விதமான நோய்களையும் வராமல் தடுக்குது. குறிப்பாக புரோட்டீன் அப்படின்ற புரதச்சத்து, கொலஸ்ட்ரால்ஸ் அந்த கொழுப்பு சத்து, தாதுக்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, கால்சியம், கார்போஹைட்ரேட், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களே இருக்குது. இப்போ பருப்பு கீரையை நீங்கள் அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது அது உங்களுடைய உடல் உஷ்ணத்தை வந்து குறைத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சருமம் தொடர்பான பிரச்சனைகளை கூட கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். அதோடு எலும்புகளை வந்து வலுவடைய வைக்கும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலுமே அதையுமே பருப்பு கீரை உங்களுக்கு வந்து தடுக்குங்க. ஸோ பருப்பு கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்ளும் போது நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட், அதையும் நம்ம
சரி பண்ணிக்கலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவையுமே கட்டுக்குள்ளே கொண்டு வருவதை நம்மளால் வந்து உணர முடியும். கண்டங்கத்திரி கீரையை நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொண்டாங்கன்னா அந்த நீரிழிவு வியாதிகளை வந்து சரி பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஏராளமான மருத்துவ நன்மைகள் இருந்திருக்கக்கூடிய கண்டங்கத்திரி கீரையை வந்து நீங்கள் 5ஆம் நாள் உங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாங்க. பொதுவாக சளி தொல்லை இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கீரையாக கண்டங்கத்திரி கீரை வந்து இருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை, அந்த இம்யூன் சிஸ்டத்தையே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதால் நீரிழிவு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வாரத்தில் ஒரு நாள் கண்டங்கத்திரி கீரையை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கு. ஸோ அது உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களுக்கு விடுபட வச்சிடும். வெந்தயக்கீரை எடுத்துக்கொண்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீரிழிவு வியாதிகள் நீங்கள் விடுபடலாங்க. வெந்தயக்கீரை வந்து ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டதுங்க. வெந்தயக்கீரையில் இரும்பு சத்து மிக மிக அதிகம். அதனால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து ஒட்டுமொத்தமாகவே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இம்யூன் சிஸ்டத்தை உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ வெந்தயம் வந்து எப்படி உங்களுக்கு நீரிழிவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த மருந்தோ அதற்கு இணையான ஒரு மருத்துவ பலன்களையுமே வெந்தயக்கீரை வந்து உங்களுடைய உடலுக்கு வந்து கொடுக்கும். ஸோ வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வெந்தயக்கீரை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். அது வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றை கூட உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வெந்தயக்கீரை நீக்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளான நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாத எரிச்சல், இது எல்லாத்தையுமே சரி செய்வதில் வெந்தயக்கீரைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிலேயே மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்றது அதுக்கு அர்த்தம். சனிக்கிழமையில பொதுவாக எல்லோருக்கும் அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் வந்து பெரும்பாலான நபர்களுக்கு வந்து ஒருவேளை இருக்கலாம். ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் அதோட வெந்தயக்கீரையை சேர்த்துக்கொள்வது நல்லது. உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம். நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். பிரண்டை துவையில நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா சரி பண்ணிக்கலாம். இப்போ கீரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரண்டையை சாப்பிட சொல்றீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிரண்டையுமே கீரை வகையை சேர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரண்டை எல்லோரும் கட்டாயம் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய உணவு. நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் தவிர்க்கவே கூடாது. எப்போது கிடைத்தாலுமே நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். உங்களுடைய நாளை பிரண்டை கீரையை சமைத்து எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த பிரண்டையை துவையலாக அரைத்து சாப்பிட்டு தொடங்குறீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு ஜீரண மண்டலத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பிரண்டை கீரை ஹெல்ப் பண்ணும். நம்முடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுவதற்கு உதவி பண்ணக்கூடியதாக அந்த பிரண்டை கீரை இருக்குங்க. ஸோ மெட்டபாலிசம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இப்படி நீங்கள் 7 நாட்கள் 7 கீரை வகைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக மிக கூடிய விரைவிலேயே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலுமே அது சரியான அளவுக்கு கட்டுக்குள்ள வருவதை உங்களால் மிக மிக எளிதாக உணர முடியும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளுமே கீரைகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே கண்கூடாக வந்து மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் நீங்கள் இந்த கீரைகளை வந்து எடுத்துக்கொள்ளணும். எல்லா வகையான கீரைகளுமே அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதோடு மெக்னீசியம், இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் B12 நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் யாவுமே சர்க்கரையினுடைய காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளான நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கண்கள் தொடர்பான கோளாறுகள், பல் தொடர்பான பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகளை வந்து சரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த எல்லா வகையான கீரைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க இல்லையா, இது வந்து ஜீரண மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வைக்கும். பித்தப்பை, கணையம், கல்லீரல், சிறுநீரகம் எல்லாவற்றினுடைய செயல்திறன்களையுமே அதிகரிக்க செய்வதோடு சர்க்கரை நோயால் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எந்த வகையிலும் பாதிப்புகள் அடையாமல் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ சுழற்சி அடிப்படையில் அடிக்கடி கீரைகளை வந்து உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. பச்சை இலை காய்கறிகளை கூட எடுத்துக்கொள்ளுங்க. சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகிட்டு நாளடைவில் நலம் பெறலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.